பாவமும் புண்ணியமும் வந்து 7 ஜென்மங்கள் தொடரும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. எப்படி தொடரும் அப்படின்னா, இப்ப உன் பொண்ணு தானே இன்னொரு புள்ள பெற்றுக்கு போகுது, உன் புள்ள தானே இன்னொன்று பெற்றுக்கு போகுது. அப்ப நீ செய்த பாவம்லாம் அதாவது உடல்ல இருக்குது இல்லையா? இப்ப நீ இப்ப ஒரு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுப்பியா? கொடுப்பியா? உன் பிள்ளைங்களுக்கு தானே கொடுப்ப. அப்ப நீ செய்த பாவத்தை பக்கத்து வீட்டுக்காரன் வாங்குவானா? அதுவும் உன் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் சொன்னான், மாதா செய்தது மக்களுக்குன்னா. தாய் தப்பம் வாழும்போது எவ்வளோ தான தர்மம் பண்ணுறானோ அவ்வளோ அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். தாய் தப்பம் வாழும்போது எவன் ஒருத்தன் நான் என் குடும்பம் என் வீடு என் பிள்ளைங்கன்னு வாழறாங்களோ அவங்க குடும்பங்கள்லாம் கஷ்டப்படும். வாழற வரைக்கும் நல்லா இருக்கும், பின்னாடி கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது 7 ஜென்மம் இல்லை, 14 ஜென்மம் வரும். ஒரு ஞானி ஒரு வீட்டில் ஒரு ஞானி உருவாயிட்டான்னா 7 ஜென்மத்து பாவத்தை அழிக்கப்படும். ஆனால் அஞ்ஞானி வந்து 7 ஜென்மத்துக்கு பாவத்தை